ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நம்மளோட மூன்றாவது வீடியோவில் நாம் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் நடந்த ஃபிசிக்ஸ் பேப்பருக்குரிய டிஸ்கஷன் தான் செய்ய போகிறோம். இந்த டிஸ்கஷனில் வந்து கொண்டு நான் எதை மெயின் பண்ண போகிறேன்னு சொன்னால், இப்போ உண்மையாகவே ஒரு பேப்பர் செய்கிறதுங்கிறது ரெண்டு முறையில் செய்யலாம். ஒன்று நான் வழமையாக கிளாஸில் செய்கிறது எப்படின்னு சொன்னால், அந்த கேள்வியை செய்கிறது, அந்த கேள்வி சார்பாக என்னென்ன விஷயம் மேலதிகமாக புதிதாக வரலாம்ங்கிறதையும் சேர்த்து என்னென்ன மாடல் கேள்விகள் என்னன்னு சேர்த்து செய்கிறது. ஆனால் இந்த வீடியோவில் நான் அப்படி செய்கிறது இல்லை. இப்போ நான் செய்ய போகிறது ஒரு எக்ஸாம் ஹோலுக்குள்ளே இருந்து நாம் இந்த பேப்பரை செய்ய போகிறோம் என்றால் எப்படி செய்ய போகிறோம்ங்கிற ஐடியா மட்டும்தான். கேள்வி எப்படி செய்ய போகிறோம்ங்கிற ஐடியா மட்டும்தான் செய்ய போகிறேன். அப்போ வெறு குயிக்காக 7 மாதம் வரைக்கும் முடிக்க பார்க்குறேன். பேப்பர் வந்துட்டு பரவலாக எல்லாருமே லேசர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பேப்பர் பாஸ் பேப்பரை தான் 100% தழுவி வந்து இருக்குது. அப்போ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை. இப்போ நாம் குயிக்காக கேள்விகளை செஞ்சுட்டு போவோம். இங்கே நாம் இந்த வீடியோவில் முதல் 20 கேள்வியும் செய்ய போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக எல்லா கேள்வியுமே நான் செஞ்சு காட்டுவேன். சரிதானே? இந்த 20 கேள்வியும் முதல் 20 கேள்வியும் உங்களுக்கு எக்ஸாம் ஹோலுக்குள்ள ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செய்ய இயலுமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த வகையில் தான் போட்டிருக்கிறார். வழமையாக பேப்பரில் முதல் 20 கேள்வி கட்டாயம் செய்யலாம், 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, நாம் கூட கதைக்காமல் முதலாவது கேள்விக்கு போவோம். நான் சொல்கிறேன், முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அழகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதீக கணிகம் பின்வருவனவற்றில் எது? அப்போ எனக்கு தெரியும். இன்னொன்று சொல்ல வாரன், இந்த வீடியோ 24 எக்ஸாம் செஞ்சாக்கள் மட்டும் இல்லை, இந்த வருஷம் 25ல் படிக்கிறார்கள். அதே போல் 26 A-level பெச், இந்த எல்லா பெச்சுக்குமே பொதுவாக என்ன செய்யலாம், இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு படித்த விஷயத்தில் ஒரு கேள்வி செய்கிற முறையை வழங்கி கொள்ளலாம். சரி, அப்போ அழகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதீக கணியம் என்றால் நாம் படிச்சிருக்கிறோம், பரிமாணம் இருக்கக்கூடாது, அழகு இருக்கணும். இங்கே தரப்பட்ட விடைகளுக்குள்ள பாருங்க, பிளாங்கின் மாறிலிக்கு அழகும் இருக்குது, பரிமாணமும் இருக்குது. பரப்பளவைக்கும் அழகும் இருக்குது, பரிமாணமும் இருக்குது. சக்தி அழகும் இருக்குது, பரிமாணமும் இருக்குது. தொடர்பு வேகம் அழகும் இல்லை, பரிமாணமும் இல்லை. ஒளிச்செறிவு மட்டம் நாம படிச்சிருக்கிறோம். ஒளிச்செறிவு மட்டம் பீட்டா சமன் 10 log I/I0 இருக்கும். இவருக்கு அழகு இருக்குது, நாம படிச்சோம் டெசிபல் என்று சொல்லி. ஆனால் பரிமாணம் இவருக்கு இல்லை. எனவே இந்த முதலாவது கேள்விக்குரிய விட 5ஆவதாக இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்தது 2வது கேள்விக்கு போவோம். ஒரு வேனியர் அடுக்கியில் பிரதான அளவிடையின் 1 சென்டிமீட்டரில் 20 உபபிரிவுகள் இருக்குதாம். அப்ப நாம சொல்றோம், 1 சென்டிமீட்டருக்குள்ள 20 உபபிரிவு என்றால் 1 சென்டிமீட்டரை நாம் 2வது கேள்வியில 1 சென்டிமீட்டரை 20ஆக பிரிச்சோம் என்றால் 1 சென்டிமீட்டர் வந்து கொண்டு நாம படிச்சிருக்கிறோம் 10 மில்லிமீட்டர். அப்ப 10/20 0.5 மில்லிமீட்டராக இருக்கும். அப்ப அதுதான் ஒரு பிரதான அளவிடை. எனக்கு தெரியும், பிரதான அளவிடையின் 19 உபபிரிவுகள் 20 வேனியர் அளவிடை பிரிவுகளாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வேனியர் அடுக்குமானியின் இழிவெண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியும், இங்க இழிவெண்ணிக்கைங்கிறது ஒரு மெயின் டிவிஷனின் கீழே நம்பர் ஆஃப் வேனியர் டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மெயின் டிவிஷன் 0.5 மில்லிமீட்டர், கீழே நம்பர் ஆஃப் வேனியர் டிவிஷன் 20 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப கீழே 20 பிரிச்சங்களாக இருந்தால் 0.025 மில்லிமீட்டர் என்று வரும். எனவே விட வந்து கொண்டு முதலாவது விடையாக இருக்கும். உங்களுக்கு முதலாவது ஆன்சராக இருக்கும். சரி, 3வது கேள்விக்கு போவோம். ஒரு எறிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் 4/1 ஆகுமாம். கிடையுடன் எறிபடையின் எறிய கோணம் என்னன்னு கேட்கிறார். அப்ப நாம சொல்றோம், ஒரு பெரிய இயக்கத்துல கீழே இருக்கிற இயக்க சக்தியை நான் சொல்றேன் K என்றால், இந்த அதி உயர் புள்ளியில இருக்கிற அவருடைய இயக்க சக்தி K/4 இருக்குதா? 3வது கேள்வி. நாம படிச்சிருக்கிறோம், இந்த இயக்க சக்தி நேர்விகித சமன் V வர்க்கத்துக்கு. அப்ப இயக்க சக்தி 4 மடங்காக குறைகிறார் என்றால் வேகம் வந்து கொண்டு எவ்வளவாக குறைஞ்சிருக்கணும்? அரைவாசியாக குறையணும். என் வீட வர்க்கம் தானே. அப்ப எனக்கு தெரியும் K/4 என்றா
நேர்விகித சமன் வேகம் வந்து கொண்டு v/2 வின் வர்க்கம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அவர வேகம் v/2 ஆக இருக்கணும். இங்கே வேகம் v ஆக இருந்தால் அதி உயர் புள்ளியில நமக்கு தெரியும் வேகம் யாரு மட்டும் இருப்பார், கிடைக்கூறு மட்டும்தான் இருக்கும். அப்ப நாம படிச்சிருக்கிறோம் இந்த கிடைக்கூறு வந்து கொண்டு v cos θவாக இருக்கும். அப்படித்தானே? கிடைக்கூறு என்ன செய்யாது, மாறாது. அவரை மாத்திரத்துக்கு ஆர்முடுகள் யாருமே இல்லை. அப்ப இந்த கோணம் θ என்றால் v cos θ தான் என்னவா இருக்கணும், v/2 ஆக இருக்கணும். அப்ப எனக்கு தெரியும் cos θ v/2 என்றால் அப்ப v cos θ தான் v/2 என்றா cos θ வந்து கொண்டு v போயிடுவார் half. அப்ப நமக்கு தெரியும் cos அரை வந்து கொண்டு எத்தனை பாகையாக இருக்கணும், 60 பாகையாக இருக்கணும். எனவே பாருங்க மூன்றாவது கேள்விக்கு விட அஞ்சாவதாக இருக்கும். மூன்றாவது கேள்விக்கு விட அஞ்சாவதாக இருக்கும். நாலாவது கேள்விக்கு வருவோம். ஒரு தாக்க மறுதாக்க விசை ஜோடி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அவை பருமனில் சமனாக இருக்கின்ற போதிலும் திசையில் எதிரானவை. நமக்கு தெரியும் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி தாக்க மறுதாக்க ஜோடி பருமனில சமனாகவும் இணையும் திசையில எதிராகவும் இருக்கும். எனவே ஏ கூற்று வந்து கொண்டு சரியானதாக இருக்கும். பி கூற்றுக்கு வருவோம். ஒன்றையொன்று தொடும் பொருள்களின் மீது மாத்திரம் அவை தாக்குகின்றன. நாம சொல்றோம் ஒன்று தொட்டா மட்டும்தான் தாக்குறது இல்லை. நான் போர்ட்ல வந்து அடிக்கிறேன் என்றால் என் கை போய் போர்ட்ல படுகுது, போர்ட் என் கைக்கு அடிக்குது. ஓகே, இங்க உண்மையாக தொடுகை இருக்குது. தொடுகை இல்லாமலும் நியூட்டனின் மறுதாக்க ஜோடி இருக்கலாம். உதாரணத்துக்கு நாம சொல்லுவோம் ரெண்டு திணிவுகள் இருக்கிறார்கள் எப்பவுமே m1 m2 என்றால் அந்த ரெண்டு திணிவுக்கும் இடையில இருக்கிற கவர்ச்சி விசை இது f1, இதுக்கும் என்ன f1 ஆக இருக்கும். அப்ப இதுக்கும் என்ன இவரை கவர m2 யார கவர்றாரு m1. அப்ப இதுக்கும் என்னதான் தாக்க மறுதாக்க ஜோடிதான். அப்ப நமக்கு தெரியும் தொடுகை இருந்தாலும் தாக்க மறுதாக்கம் வருவார், தொடுகை இல்லாம புலங்கள்ல மின் புலமாக இருக்கலாம், காந்த புலமாக இருக்கலாம், ஈர்ப்பு புலமாக இருக்கலாம், அங்கேயும் என்ன வரலாம் நமக்கு தெரியுது, தாக்க மறுதாக்க ஜோடி வரலாம். எனவே பி கூற்று என்ன இருப்பாரு, பிழையானதாக இருக்கும். சி கூற்றுக்கு வருவோம். இதுல பாருங்க அவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன. நம்ம ஆரம்பத்திலேயே தியரி படிக்கக்குள்ள படிக்கிறது நியூட்டனின் தாக்க மறுதாக்க ஜோடி ஒரு காலமும் ஒரே உடலில் தாக்க மாட்டாரே. அப்ப ஒரே உடல்ல தாக்காட்டி இருக்க மாட்டார். அப்ப பி புல சி புல ஏ மட்டும் சரி. எனவே உங்களுக்கு ஆன்சர் முதலாவதாக இருக்கும். சரிதானே? ஓகே, அஞ்சாவது கேள்விக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் ஒரு குண்டு பட்டு அதனுள்ளே பதிந்து கொள்கின்றது. ஓகே, நாம சொல்றோம் ஒரு மரக்குற்றியில வந்து கொண்டு குண்டு கொண்டு வந்து இங்க மரக்குற்றியில வந்து நாம என்ன செய்யறோம், ஒரு குண்டு புல்லட் வந்து படுகிறது. இந்த வார புல்லட் வந்துட்டு என்ன செய்யறாராம், மரக்குற்றிக்குள்ள பதிந்து கொள்றார், உள்ளுக்கே போறார். இதுல ஒரு சொல்லிட்டான் ஒப்பமான கிடை மேற்பரப்பு. எப்படிப்பட்ட மேற்பரப்பு, ஒப்பமான கிடை. ஒப்பமான கிடை என்று சொன்னால் இவர் பதிஞ்சாருன்னு சொன்னா இங்க எந்த சக்தி இழப்புமே இல்லை. என்ன செய்ய போறாங்க, இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இயங்க போறாங்க. முதலாவது கூற்ற பார்ப்போம். ஏக பரிமாண உந்த காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. நமக்கு தெரியும் எல்லா மோதுகைக்கும் நம்ம என்ன பாவிக்கலாம், உந்த காப்பு பாவிக்க இருக்கலாம். என்ன, புறவிசை தொழிற்படாது. ஒப்பமான தரைங்கிறதால எந்த ஒரு புறவிசையும் இருக்காது. அப்ப நாம என்ன செய்வோம், உந்தம் காக்கப்படும். பி பாட்டு வருகிறது. சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. உண்மையா பார்த்தோம் என்றால் இவர இயக்க சக்தி மாறுவார். இயக்க சக்தி மாறுறதுன்னா ஆரம்பத்துல புல்லட்டுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கும். இங்க வந்து இவர் மோதும் போது என்ன நடந்திருக்க போகுது, இப்ப இவர் யாருக்கு உள்ளுக்கு துளைச்சிட்டு போறாரு, இந்த பெட்டிக்கு உள்ளுக்கு. அப்ப பெட்டிக்கு உள்ளுக்கு ஒரு உராய்வு விசை இருப்பார். ஃபைனலா பாருங்க புல்லட் பெட்டிக்கு உள்ள ஓய்வுக்கு வந்துடும். அப்ப என்ன நடக்க போகுது என்றால் புல்லட்டின் இயக்க சக்தி குறைஞ்சி இப்ப யாரும் சேர்ந்து இயங்க போறாங்க, பெட்டியும் புல்லட்டும் சேர்ந்து இயங்க போறாங்க. உண்மையாக இயக்க சக்தி குறையும், ஆனால் மொத்த சக்தி என்ன செய்யாது, காக்கப்படும். எப்பவுமே அகிலத்தில் இருக்கிற மொத்த சக்தி மாறலி. ஒரு பகுதி சக்தி இழக்கப்பட்டாலும் அங்க இழக்கப்படுற சக்தி. அப்ப இங்க நாம சக்தி காப்பு எழுதும் போது ஆரம்ப இயக்க சக்தி வந்துட்டு புல்லட்ல இருந்த இயக்க சக்தி சமன் யாராக இருப்பார், இப்ப பெட்டி சக அந்த குண்டினது இயக்க சக்தி சக இழக்கப்பட்ட இயக்க சக்தி. அப்ப சக்தி காக்கப்படுகிறது, ஒப்பமான தரை சக்தி காக்கப்படுகிறது. ஆகவே இங்க என்ன,
பி கூற்றும் சரியானதாக இருக்கும். சரி, சி கூற்றுக்கு வருவோம். மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. ஓம் நமக்கு தெரியும், இங்க புல்லட்டின் இயக்க சக்தி தான் ஆரம்பத்தில இருந்த இயக்க சக்தி. இப்ப அதே அளவு இயக்க சக்தி இருக்க மாட்டார். ஏன், புல்லட் இவரை துளைச்சு கொண்டு போகும்போது ஒரு பகுதி சக்தி என்ன செய்யப்பட்டிருக்கும், விரயமாக்கப்பட்டிருக்கும். இயக்க சக்தி விரயமாகும். ஆனால் அந்த சக்தி என்ன செய்யுது, இன்னும் ஒரு வடிவத்துக்கு மாற்றப்பட்டு மொத்த சக்தி மாறிலியாக இருக்கும். ஆக நாம சொல்லுவோம் ஓம் இயக்க சக்தி இழக்கப்படுவாரே. ஓம் அப்ப ஏ சரி, பி சரி, சி சரி. எனவே எத்தனாவது விட வரப்போகுதோ, 5வது விட வருவாரு. ஓகே, 6வது கேள்விக்கு போவோம். நாம 6வது கேள்விக்கு பார்த்தோம் என்றால் என்ன சொல்றாங்க, ஒரு மியூ ஓன் நாம சொல்லுவோம். லெப்டோன்ஸ் படிச்சிருக்கிறீங்க, லெப்டோன்ஸ் படிச்சிருக்கிறோம். அந்த லெப்டோன்ஸ் 6 வகையில ஒரு வகை தான் நாம சொல்றது. கொஸ்டின் நம்பர் 6ல கேட்ட மியூ ஓன் சொல்லுவோம். இங்க உங்கள்கிட்ட கேட்கிறான், இது ஒரு லெப்டோன் ஆகும். ஓம் மியூ ஓன் ஒரு லெப்டோன், எலக்ட்ரான் அதே போல மியூ ஓன் டோ, அதே போல எலக்ட்ரோ நியூட்ரினோ, டோ நியூட்ரினோ, அதே போல நாம சொல்லுவோம் மியூ ஓன் நியூட்ரினோ. இவங்க இந்த 6 பேருமே இந்த லெப்டோன்கள். எனவே ஏ சரியானதாக இருக்கும். பிக்கு வருவோம். இது 3 குவாக்களினால் ஆனது. இல்லை, குவாக்ஸ்ங்கிறது வேற உபதுணிக்கை, லெப்டோனுங்கிறது வேற உபதுணிக்கை. ஒரு காலமும் லெப்டோன்ஸ்கள் குவாக்குகளால ஆக்கப்படல. எனவே ஏ சரி பி புல, ஏ சரி பி புல என்று சொன்னால் நாம இந்த விடைக்கு போயிருக்கலாம். ஏ சரி பி புல என்றா அங்க இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஏ சரி என்றால் எந்தெந்த விட வரலாம், 1 அல்லது 4. இப்ப என்ன செய்யலாம், 1 வரணும், 4வது வர இயலாது, 2வது வர இயலாது. சரி இருக்கட்டும், நாம சிக்கு போவோம். சிக்கு போனோம் என்றால் என்ன சொல்றான், இதன் திணிவு ஓர் இலத்திரனின் திணிவிலும் பெரியது. ஓம் நாம சொல்லுவோம், இருக்கிறதுக்குள்ள திணிவு ஆகவும் குறைஞ்சவர் எலக்ட்ரான், அதை விட திணிவு கூடினவர் மியூ ஓன், அதை விட திணிவு கூடினவர் டோவாக இருக்கும். உதாரணத்துக்கு நாம சொல்றது, எலக்ட்ரானை போல இவர் திணிவு வந்து கொண்டு ஏறத்தாழ 17 மடங்கு கூட. அப்ப இவர் திணிவு நல்லாவே கூடவாக இருக்கும். ஓம் திணிவு கூடினதாக இருப்பாரு. அப்ப இருக்கிறதுக்குள்ள ஏ சரி, அதே போல என்னையும் சரி, சியும் சரி என்று சொன்னால், ஏ சரி சியும் சரி என்று சொன்னால் நாம் எந்த விடைக்கு போயிருக்கலாம், 3வது விடைக்கு போயிருக்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். 7வது கேள்வி. ஒரு நேரம் t-உடன் பொருளின் வேகம் v-இன் மாறல் வரைகூறுவில் காட்டப்பட்டுள்ளது. அதனை நேரத்த இடப்பெயர்ச்சி நேர வளையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. அப்ப எனக்கு தாரான் வேக நேர வரைவு, நம்ம கீழ போறது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. கொஸ்டின் நம்பர் 7. இங்க தரப்பட்ட வேக நேர வரைவை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாரு, வேகம் நேரம் இங்க வந்து இப்படி போறாரு. நம்ம கீழ போறது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுல ஆரம்பத்துல ஆர் முடுகுது என்றால் நமக்கு தெரியும் இப்படி வரப்படுறாரு, படித்திறன் கூடிக்கொண்டு போகணும். பிறகு மாறா வேகம் அதே மாதிரி கூடிக்கொண்டு போவாரு. பிறகு என்ன செய்யப்படுறார், அமர் முடுகுறாருன்னா வளைவு வந்து இருக்கணும். எனக்கு தெரியுது பாருங்க, இங்க பிளஸ்ல இருக்கிற வேக நேர வரைவின் பரப்பு வந்து கொண்டு யாரை தருவாரு, இடப்பெயர்ச்சி. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கிற இடப்பெயர்ச்சியை விட மைனஸ்ல இருக்கிற இடப்பெயர்ச்சி என்ன குறைய. அப்ப இறுதியாக எங்கதான் இருக்கணும், பிளஸ்ல தான் இருக்கணும். இடப்பெயர்ச்சி எங்க போக இயலாது, மைனஸுக்கு போக இயலாது, அல்லது 0க்கு போக இயலாது. இருக்கிறதுக்குள்ள இப்படியான விடை எத்தனாவது விடையாக இருக்குது, 3வது விடையாக இருக்குது. நாம எது வர இயலாதுன்னு சொல்லலாம், இந்த வடிவத்தை வச்சுக்கொண்டே நாம சொல்லுவோம், 1வது வராது, 2வது வராது, 4வது வராது. இருக்கிறதுக்குள்ள 3 அல்லது 5 வரணும். 5வதுல இடப்பெயர்ச்சி இறுதி எங்க வந்து இருக்குது, 0க்கு வந்து இருக்குது. 0க்கு வர இயலாது. ஏன் காரணம், இந்த பிளஸ்ல இருக்கிற இடப்பெயர்ச்சியை மைனஸ்ல இருக்கிற இடப்பெயர்ச்சி என்ன செய்யல, சமப்படுத்தல. பிளஸ் தான் கூடு என்றா எங்க இருக்கணும், இறுதியாகவும் பிளஸ்ல இருக்கணும். எனவே சரியான விடை வந்து கொண்டு 3வதாக இருக்கு. சரி, 8வது கேள்விக்கு வருவோம். ஒரு வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாம். அது மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலப்பட்டிருக்கும். அதேவேளை தொடக்கத்தில் 40 ரேடியன் செகண்ட் -1 மாறா கோணக்கதியில் சுழல்கின்றது. ஒரு மாறா முறுக்கம் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோணக்கதி 20 ரேடியன் செகண்டுக்கு குறையுதாம். பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்துல பருமன். அப்ப நாம ஒரு முறுக்கம் கொடுக்கிறோம், 40 ரேடியன்ல இருந்து எங்க வருது, 20 ரேடியன் செகண்ட் -1க்கு 10 செகண்ட்ல வாராருண்டால் நாம பிரயோகிச்ச முறுக்கம் என்னதுதான் கேள்வி. அவர்
ஐ வந்து சடத்துவ திருப்பம் 8 இருக்க போகுது. அப்ப டோ சமன் நாம படிச்சிருக்கிறோம் டெல்டா ஐ ஒமேகாவின் கீழ டி. அப்ப எனக்கு தெரியும் ஐ தெரியும் 8 தர எனது கோண வேக மாற்றம் 40ல இருந்து 20க்கு போறாருன்னா -20 என்ன -20 கீழே எடுத்த நேரம் எவ்வளவு இருக்க போகுது 10 இருக்க போறாரு. சுருக்கமாக இருந்தா -16 நியூட்டன் மீட்டராக இருக்கும். இதுதான் அங்க இருக்கிற முறுக்கமாக இருப்பார். அப்ப வந்து கொண்டு எத்தனாவது ஆன்சராக இருக்கணும் 2வது ஆன்சராக இருக்கணும். சரி, அடுத்த கேள்விக்கு வரும் 9வது. ஒரு வானியல் தொலைக்காட்டியின் இயல்பான செப்பஞ்சைகையில் உள்ளதாம். இயல்பான செப்பஞ்சைகை என்றால் தொலைக்காட்டிக்கு இறுதி பிம்பம் முடிவிலியில இருக்கணும். அப்ப நமக்கு தெரியும் பொருளிவில்லைன்ற குவிய தூரம் 80ஆம், கோண பெரிதாக்கம் 20ஆம். நாம படிச்சிருக்கிறோம் கொஸ்டின் நம்பர் 9வது. கோண உருப்பெருக்கம் அதாவது இயல்பான செப்பஞ்சைகையில f0 இன் கீழ fe ஆக இருக்கும். உருப்பெருக்கம் தாரான் 20, f0 தாரான் உங்களுக்கு என்ன 80 என்றால் fe வந்து கொண்டு எவ்வளவு இருக்கணும் 4 சென்டிமீட்டர். இங்க இருக்கிறான் என்ன பொருளிவில்லைக்கும் பார்வை துண்டக்கும் இடையில இருக்கிற தூரம் நாம படிச்சிருக்கிறோம் L சமன் f0 சக fe. f0 தெரியும் எவ்வளவுன்னு தெரியும் 80 சென்டிமீட்டர். fe நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 4 சென்டிமீட்டர். எவ்வளவாக இருப்பாரு 84 சென்டிமீட்டராக இருக்கும். 84 என்றால் எத்தனாவது விட வரப்போறாரு 3வது விடையாக இருக்கும். சரி, 10வது கேள்விக்கு வரும். மீடரன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒளி அலைகளை காலும் ஒரு நிலையான நோக்குனரை 0.09 v வேகத்தில் நேரே இயங்குகிறது. இங்கு v வழியில் ஒளியின் கதியாகும். நோக்குனருக்கு கேட்கும் ஒளியின் மீடரன் என்னன்னு கேட்கிறார். அப்ப நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்றால் ஒரு அவதானி இந்த இடத்துல நிற்கிறாரு. இந்த இடத்துல இருந்து ஒரு ஒளி முதல் இயங்க போறாரு. இவர் ஒப்ஜெக்டிவ் அவதானி, இவர் தான் சோர்ஸ் ஒளி முதல். இவர் இயங்க போறாரு என்ன வேகத்தோட 0.9 v வேகத்தோட. வழியில் ஒளியின் வேகம் v என்று சொல்றான். அவதானி கேட்கிற மீடரன் என்ன. அப்ப எனக்கு தெரியும் f dash தோற்ற மீடரன்ங்கிறது ஒரு பின்னம் வர போறாரு இன்டு f0 ஆக இருக்கணும். பின்னத்திலே மேல வாரது அவதானி சார்பாக வழியில் ஒளியின் வேகம். அவதானி ஓய்வில் இருந்தா வழியில் ஒளியின் வேகம் செய்யாது மாறாது v தான். கீழே ஒளிமுதல் சார்பாக வழியில் ஒளியின் வேகம். ரெண்டு பேரும் ஒரே திசையில என்ன செய்யணும் v இருந்து 0.9 v கழிக்கணும். 0.9 v கழிச்சோம் என்றால் v இன் கீழே 0.1 v இன்டு f0 பிரிச்சோம்னா இவர் 0.1 v v போயிடுவாரு. 1 இன் கீழ் 10 மேல வரும் 10 f0 ஆக இருக்கும் f dash. அப்ப f0 தெரியும் எனக்கு 1000. எனவே f dash என்ன இருக்கணும் 10,000 ஆக இருக்கணும். 10ஆல பெருக்க வேணும். பெருக்கிறோம் என்றால் எத்தனாவது விட வர போறாரு 5வது விட வர போறாரு. சரிதானே? ஓகே, 11வது கேள்விக்கு வரும். ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் பற்றிய விதி வந்து கொண்டு நம்ம படிக்கக்குள்ளேயே படிப்போம். இது ஒரு சக்தி காப்பு விதி. ஃபாரடே என்ன சொல்றாரு, அங்க யாரால காந்த புல மாற்றம் என்னது தூண்டப்படுற மின்னியக்க விசை வந்து கொண்டு காந்தப்புல மாற்றத்தை எதிர்க்கும். அப்ப இது வந்து கொண்டு ஒன்றுக்கொண்டு எதிராக அங்க என்னத்தை காக்குன்னு எடுக்கிறோம் சக்தி காக்கப்படுகிறதுன்னு எடுக்கிறோம். அப்ப இது நேரடியான தியரி கேள்வி. 11வதுக்கு விட என்ன வரப்போகுதோ 2வதாக இருக்கும். 11வதுக்கு விட 2வதாக இருக்கும். 11க்கு விட 2வது. 12வது கேள்வியை பார்ப்போம். பாருங்க, Ri2Ri உடைய ஒரு சீரான ஏகவித வட்ட தட்டிலிருந்து Ri ஒரு வட்டப்பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீக்கப்பட்டுள்ளது. தட்டின் எஞ்சிய பகுதியில் புவியீர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. அப்ப நாம சொல்லுவோம் இங்கிருந்து 2r பகுதியிலிருந்து எவ்வளவு வெட்டி அகற்றிருக்கிறோம் r பகுதியில். அப்ப எனக்கு தெரியும் தடிப்பு சமனாக இருந்தால் அடர்த்தி சமன் திணிவு தர கனவளவு. அப்ப நான் கனவளவு எப்படி எழுதலாம், திணிவு தர என்னது குறுக்கோட்டு பரப்பு தர தடிப்பு. தடிப்பு மாறாது, இவர் மாறி சரியா கவனிங்க. திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி ஒரு மாறிலி, இங்க குறுக்கோட்டு பரப்பு தர தடிப்பு. தடிப்பு மாறிலி அடர்த்தி மாறிலியாக இருந்தா திணிவு யாருக்கு நேர்விகித சமன் அங்க இருக்கிற பரப்பளவுக்கு. அப்ப இந்த ஆரம்பத்துல வெற்றத்துக்கு முதல் இருந்த பரப்பு வந்து கொண்டு என்னவாக இருப்பாரு 4πr வர்க்கமாக இருக்கும். இப்ப இருக்கிற பரப்பு என்ன, வெட்டின பரப்பு என்ன πr வர்க்கம். அப்ப இவர திணிவு m என்றால் ஆரம்பத்துல இருந்த திணிவு எவ்வளவு இருக்கணும் 4m ஆக இருக்கணும். எனக்கு தெரியும் அந்த 4m எங்க இருந்திருக்கணும் மையத்துல இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல 3m. அப்ப 4m இருந்து 1m வெட்டி அகற்றிட்டோம் என்றால் மிகுதியாக இருக்கிற பகுதியில திணிவு எவ்வளவு இருக்கணும் 3m ஆக இருக்கும்.
அப்ப நாம சொல்லுவோம் இந்த இடத்துல m இருக்கிறார், இந்த சைட்ல என்ன இருந்திருக்கணும் 3m இருந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் விளைவுலாத்தான் இந்த இடத்துல வெற்றத்துக்கு முதல் எவ்வளவு இருந்திருக்கணும் 4m இருந்திருக்கணும். அப்ப விகிதம் என்ன, திரிவுகளுக்கு இடையில இருக்கிற விகிதம் 1க்கு 3 என்றால் நீளத்துக்கு இடையில இருக்கிற விகிதம் என்ன 3க்கு 1. அப்ப இவ்வளவு நீளம் 3ஆகவும் இது என்னவா இருக்கணும் 1ஆகவும் இருக்கணும். அப்ப தரப்பட்ட விடைகளுக்குள்ள உங்களுக்கு அழகா விளங்கும். நாம எடுத்தது m இருக்கிற பாயிண்ட் என்ன a, இந்த 3m இருக்கிற பாயிண்ட் என்ன e. அப்ப எனக்கு இருக்கிறதுக்குள்ள எது மிக பொருத்தமாக இருக்கும், இவருக்கும் இவருக்கும் இடையில வாரது d ஆக இருக்கணும். எனக்கு தெரியுது விளங்குதா? தூரம் எப்படி இருக்கணும் 1 தான் இருக்கணும். அப்ப 1ஆக இருந்தால் இதுல தூரம் எவ்வளவு இருப்பாரு, உங்களுக்கு அந்த தூரத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரியும். ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கிற தூரம், ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கிற தூரமும் சிக்கும் டிக்கும் இடையில இருக்கிற தூரமும் 3க்கு 1ஆக இருக்கணும். அப்ப விகிதம் 3க்கு 1 வாரண்டால் எந்த விட வந்திருக்கலாம் d ஆக இருக்கலாம். d என்றால் 4வது விடை. 13வதுக்கு வருவோம். a, b எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து தூரம் சிம்பிள் ஆரில் உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபலாம் 92 டெசிபல் ஆகுமாம். அப்புள்ளியில் முதல் ஏயின் ஒளிச்செறிவு I வந்து கொண்டு ஐயனின் அப்புள்ளியில முதல் பியின் ஒளிச்செறிவு யாருன்னு கேட்கிறார். என்ன கேள்வி என்றால் உங்களுக்கு அழகா விளங்குது. கேள்வியை பாருங்க. 13வது கேள்வியை நாம சொல்லுவோம். 13வது கேள்வி, ஏபிங்கிற ஒளி முதல் ஒரு புள்ளியில் இருந்து தூரம் ஆறில் உள்ளன. இந்த புள்ளியிலிருந்து 6 தூரத்துல தான் ஏயும் இருக்கிறாரு பியும் இருக்கிறார். இந்த குறித்த புள்ளியில அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் 72. ஒரு ஆள் உருவாக்குறது 72, இன்னும் ஒரு ஆள் உருவாக்குறது 92 டெசிபல். அப்புள்ளியில் உள்ள ஏயின் ஒளிச்செறிவு I என்றால் ஏட ஒளிச்செறிவு I என்றால் பீட ஒளிச்செறிவு என்னங்கிறது தான் கேள்வி. அப்ப பாருங்க, நமக்கு தெரியும் ஏ உருவாக்குற ஒளிச்செறிவு என்ன 72. அப்ப பி உருவாக்குறது 92, அதை விட கூடவாக இருக்கணும். அப்ப அவர் ஒளிச்செறிவும் என்ன இருக்கணும் கூடவாக இருக்கட்டும். அப்ப எனக்கு தெரியும் வித்தியாசத்தை பாருங்க பார்ப்போம். ஒளிச்செறிவு மட்டம் மாற்றம் நாம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், டெல்டா 10 log I1 இன் கீழ I2. வித்தியாசம் எவ்வளவு 20 டெசிபல் என்றால் இந்த விகிதம் என்னென்று வந்திருக்கணும் நமக்கு 10/2 வந்திருக்கணும். அதாவது A இந்த ஒளிச்செறிவுக்கும் B இந்த ஒளிச்செறிவுக்கும் இடையில இருக்கிற விகிதம் 100ஆக இருக்கணும். அப்ப ஏட ஒளிச்செறிவு I என்றா B ஒளிச்செறிவு எவ்வளவு இருக்கணும் 100 மடங்கு பெரிதாக இருக்கணும். முடிவெடுத்துட்டோம், A விட B பெரிசா இருக்கணும். அந்த விகிதம் 100 வரணும் என்றா இவர் எவ்வளவு இருக்கணும் 100 ஐயாக இருக்கணும். எனவே தரப்பட்ட விடைகளுக்குள்ள எத்தனாவது விட வந்திருக்கலாம் 5வது விட வந்திருக்கலாம் 100 ஐ. சரி, 14வது கேள்விக்கு வருவோம். ஒரு லட்சிய நிலைமாற்றியின் முதன்மை சுருள் 200 முறுக்குகளும் துணை சுருளுள்ள 400 முறுக்குகளும் உள்ளன. முதன்மை இடை வர்க்கமூல வோல்ட் அளவு VRMS வந்து கொண்டு 110 வோல்ட்டாம். ஒரு ஆர்டரோட்ட வோல்ட் அளவு முதலுடன் தொடுக்கப்படும் போது அதனூடான IRMS மின்னோட்டம், சராசரி மின்னோட்டம் வந்து கொண்டு எவ்வளவாக இருக்க போதும் 10 அம்பியராம். துணை RMS வோல்ட் அளவும் RMS ஓட்டமும் முறையே என்ன கேட்டால் என்றால் நமக்கு துணை வோல்ட் அளவும் துணை மின்னோட்டமும் தேவை. நம்ம படிச்சிருக்கிறோம் क्वेश्चन நம்பர் 14. NP இன் கீழ NSங்கிறது சுற்றுக்கள்ள முறுக்குகளின் இடையில இருக்கிற விகிதம் வந்து கொண்டு அங்க இருக்கிற வோல்ட் அளவுகள விகிதத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப NP இன் கீழ NS, NP நமக்கு தெரியும் 200, NS 400 1க்கு 2. அப்ப இவர் மேல இருக்கணும் அழுத்தமும் 1க்கு 2ஆக இருக்கணும். முதன்மை சுற்றுல இருக்கிறது 110ஆக இருந்தால் இவர் எவ்வளவு இருக்கணும் 220ஆக இருக்கணும். அப்ப VRMS வந்து கொண்டு 2 மடங்கு 220 வோல்ட்டாக இருக்கணும். அதே போல பாருங்க மின்னோட்டம் நம்ம படிச்சிருக்கிறோம். NP இன் கீழ NSங்கிறது மாறி வரணும், IS இன் கீழ IP ஆக இருக்கணும். அப்ப எனக்கு தெரியுது விகிதம் 1க்கு 2 என்றால் இந்த துணை சுற்றுலா மின்னோட்டம் என்ன இருக்கணும் 2, முதன்மை சுற்றுலா மின்னோட்டம் 1. அப்ப துணை சுற்றுலா மின்னோட்டம் 10 அம்பியர் என்றால் அது 2 மடங்கு. அப்ப முதன்மை துணை சுற்றுலா மின்னோட்டம் தெரியாது, என்ன தெரியும் நமக்கு முதன்மை சுற்றுலா மின்னோட்டம் தெரியும் 10 என்றால் யாரை கண்டுபிடிக்க போறோம் துணை சுற்றுல இருக்கிற மின்னோட்டம் தான் கண்டுபிடிக்க போறோம். இவர் 1க்கு 2 என்றா இது என்ன இருக்கணும் 1க்கு 2. அப்ப இவர் 2 பங்கு தான் 10 என்றால் ஒரு பங்கு எவ்வளவு இருக்கணும் 5ஆக இருக்கணும். அப்ப IRMS வந்து கொண்டு 5 அம்பியராக இருக்கணும். 5 அம்பியர் 220 என்றால் உங்களுக்கு விட எத்தனை வரப்போகுது 4வது விட வரப்போகுது. சரி,
15வது கேள்விக்கு வரும். ஒரு கிடை சுழல் மேசை மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நாணயத்திற்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.36 ஆகுமாம். சுழல் மேசையின் சுழற்சி கதி 30 RPM ஆகுமாம். சுழல் மேசையின் மையத்திலிருந்து நாணயம் வலிக்கு செல்லாத உயர்ந்தபட்ச தூரம் என்னன்னு கேட்கிறார். அப்ப நமக்கு தெரியும், இது நாம தியரியில படிக்கிற ஒரு கான்செப்ட் தான். வட்ட இயக்கம் படிக்கும் போது 15வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஒரு வட்ட மேசையில இங்க இருக்கிற ஒரு நாணயம் வலிக்கு செல்லாம இருக்கிறதுக்குரிய உயர்ந்தபட்ச தூரம். அப்ப இவர் வலிக்கு செல்லக்கூடாதுன்னா இவருக்கு மைய நாட்ட விசையை கொடுக்கிறது அங்க இருக்கிற உராய்வு விசை. அப்ப உராய்வு விசை தான் யாருக்கு சமன்? அங்க இருக்கிற மைய நாட்ட விசை. FC சமன் F க்கு சமன். FC நமக்கு தெரியும் யாரு? mv வர்க்கத்தின் கீழ r. ஆனா நம்மகிட்ட கேட்டது என்ன? கோண வேகம் என்ன? கோண வேகம் தானே தந்திருக்கிறான். கோண வேகம் என்றால் கோண வேகம் சார்பாக நாம் என்ன செய்யலாம்? மைய நாட்ட விசைக்கு சமன்பாடு போடலாம். mr ஒமேகா சமன் உராய்வு விசை எனக்கு என்ன தெரியும்? மியூ mg ஆக இருக்கும். அப்ப m போயிருவாரு. என்ன தெரியும்? மியூ g தந்திருக்கலாம். மியூ தந்திருக்கலாம் 0.36, g தெரியும் 10. அப்ப r into ஒமேகா வர்க்கம்ங்கிறது r into ஒமேகா வர்க்கம்ங்கிறது 0.36 தர 10 3.6. எனக்கு தெரியும் ஒமேகா எவ்வளவு சொல்றான்? 30 RPM. அப்ப ஒமேகாங்கிறது RPMத்துல தந்தால் 30 RPM. இவர் என்னத்துக்கு மாத்தணும்? நாம ஒரு நிமிஷத்துக்கு 30 சுழற்சிகள். ஒரு சுழற்சியில 2π தூரம் போவாரு. அப்ப 60 செகண்டுக்கு அது. அப்ப நம்ம யாரால பெருக்கி இருக்கணும்? 30 தர 2πயால பெருக்கி 60ஆல பிரிச்சு இருக்கணும். பிரிச்சமாக இருந்தா 30ம் 60ம் போயிடுவார். 2 2 2 போனா இந்த ஒமேகா வந்து கொண்டு பை ரேடியன் செகண்ட் -1 ஆக இருக்கணும். பைன்னு சொன்னால் உங்களுக்கு தாரான் பை வந்து கொண்டு 3 ஆ. அப்ப ஒமேகா வந்துட்டு என்ன? 3 ஆக இருக்கணும். அப்ப r into 3 வர்க்கம் தான் எவ்வளவு இருக்கணும்? 3.6. அப்ப r சமன் இவர் கீழே வருவார் 9 சுருக்கணும்னா எவ்வளவு வரும்? 0.4 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆக இருக்கணும். 0.4 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆக இருக்கணும். எனவே இருக்கிற விடைகளுக்குள்ள மிக பொருத்தம் 4வது விடையாக இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க 16வது. வெவ்வேறு திரவியங்களினால் செய்யப்பட்டனவும் முறையே 10 கிலோகிராம் 5 கிலோகிராம் திணிவுள்ளதுமான A, B எனும் இரு பெட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கரடான கிடை மேசை மீது வைக்கப்பட்டுள்ளன. பெட்டி ஏக்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் 0.5 ஆகும். பெட்டி ஏக்கும் கிடை மேசை 100 கிடை விசை 100 நியூட்டன் பிரயோகிக்கப்படும் போது பெட்டி ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள மறுதாக்கம் வந்து கொண்டு 40 நியூட்டன் ஆகுமாம். பெட்டி பிக்கும் கிடை மேற்பரப்புக்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் என்னன்னு கேட்கிறார். அப்ப நமக்கு தெரியும் 16வது கேள்வி லேசா விளங்கி கொள்ளலாம். உங்களுக்கு பேப்பர் சிலருக்கு பேப்பர் இல்லாம இருக்கும். பேப்பரை PDF தேவைன்னு சொன்னா எங்கட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அங்க என்ன செய்யலாம்? பேப்பர் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதுக்கடும் பாருங்க, நாம என்ன செய்யறோம்? 10 கிலோகிராம் அதே போல 5 கிலோகிராம் இவங்க 2 பேருக்கும் நாம கொடுக்கிற விசை 100 நியூட்டனாக இருக்க போகுது. இப்படி கொடுக்கும்போது இவன் சொல்லிட்டான் ஏக்கும் மேற்பரப்புக்கும் இடையில் இருக்கிற உராய்வு குணகம் 0.5. அப்ப இங்க இருக்கிற உராய்வு விசை நமக்கு தெரியும் F சமன் மியூ r ஆக இருப்பாரு. r தெரியும் 10 தர 10 10 mg தானே. அப்ப 10 தர 10 100 100 தர 0.5 50 நியூட்டன். அப்ப இவர்ல இந்த பக்கம் 50 நியூட்டன் விசை இருக்கிறார் உராய்வு விசை. அதே போல மறுதாக்க விசை எவ்வளவு இருக்க போகுது? 40. எனக்கு தெரியும் என்ன, 2 பேருக்கும் இடையில இருக்கிற மறுதாக்க விசை 40 என்றால் என்ன அர்த்தம்? இந்த 10 கிலோகிராம யோசிச்சீங்க என்றால் இவர் போய் யாரை தள்ளுவார்? 5 யாரை தள்ளும்? 10. அப்ப மறுதாக்க விசை இங்கால தானே இருக்கணும். அந்த 6 தான் எவ்வளவு இருக்க போகுது? 40. அப்ப நான் 10 கிலோகிராம மட்டும் யோசிச்சு பார்த்தேன் என்றால் எனக்கு தெரியுது அங்க இருக்கிற விசை இந்த பக்கம் 100 கொடுக்கிறோம், எதிர்பக்கத்துல மறுதாக்கம் 40 இருக்குது, உராய்வு விசை 50 இருக்குதுன்னா 90 இருக்குது. அப்ப விளையுள் விசை எவ்வளவு? 10 நியூட்டன். 10 கிலோகிராமுக்கு விளையுள் விசை 10 என்றால் F சமன் MA ல R முடுகள் என்ன வர போறாரு? ஒரு ms - 2. இவர் R முடுகள் 1 என்றா 5 கிலோகிராம் R முடுகளும் என்னவா இருக்கணும்? 1ஆகத்தான் இருக்கணும். அப்ப எனக்கு தெரியுது 5 கிலோகிராம யோசிச்சோம் என்றால் அவருக்கு R முடுகள் 1 வரணும் என்றால் விளையுள் விசை எவ்வளவு வரணும்? 5 நியூட்டன் வந்திருக்கணும். சரியா நான் சொல்றது? ஓகே, அப்ப இவருக்கு இருக்கிற வேற விசை யார் விசையை கொடுக்கிறது? 10 போய் 5 தள்ளுறாரா இல்லையா? அந்த விசை தான் எவ்வளவு?
40 நியூட்டன். அப்ப இந்த பக்கம் 40 நியூட்டன் இருக்குது. ஆனால் விளைவு விசை எவ்வளவு வருது? 5 எதிராக எவ்வளவு விசை இருந்திருக்கணும்? 35. யாரோ ஒரு ஆள் 35ல எதிர்த்தால் தானே விளைவில் 5 வருவாரு. அப்ப எனக்கு தெரியும் இந்த பக்கம் 35 இருக்கணும். அந்த 35 தான் யாராக இருக்கும்? உராய்வு விசையாக இருக்கும். அப்ப அவர்ல இருக்கிற உராய்வு விசை 35 இருக்கணும். அப்ப F சமன் நாம படிச்சிருக்கிறோம் mu into R. அவர்ல இருக்கிற உராய்வு விசை 35, mu நமக்கு தெரியாது. அவர மறுதாக்கம் அவர் எவ்வளவு கிலோகிராம்? 5 கிலோகிராம் எவ்வளவு இருக்கும்? 50 நியூட்டன் into 50 இருக்கும். இவர் பிரிக்கப்படுவார் என்றால் mu சமன் 35 கீழ 50 7 கீழ 10 தசம் 7 இருக்கும். தசம் 7 என்றால் உங்களுக்கு வரப்போறது முதலாவது ஆன்சராக இருக்கும். சரிதானே? ஓகே, 2016வது கேள்விக்குரிய விட கொண்டு முதலாவதாக இருக்கும். 17வது கேள்விக்கு வருவோம். ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 தர 10 மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 தர 10/5 மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவீட்டை பெறுவதற்கு ஒரு உருக்கு மீட்டர் கோல் பயன்படுத்தப்பட வேண்டி உள்ளது. அளக்கும் போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை மாறல் என்று கேட்கிறான். அப்ப எனக்கு தெரியும் 1 மில்லிமீட்டருக்கு எவ்வளவு நீட்சி அடைய போகுதாம்? 1 மில்லிமீட்டர் மேக்சிமம் எவ்வளவு நீட்சி அடையலாம்? 1 மில்லிமீட்டர் எவ்வளவு நீட்சி அடையலாமாம்? 5 தர 10/5 மில்லிமீட்டர் நீட்சி அடையலாமாம். அப்ப எனக்கு ஏகபரிமாண விரிகை திறன் தாரான் நம்ம படிச்சிருக்கிறோம். டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டெல்டா டீட்டாவாக இருக்கும். டெல்டா எல் எவ்வளவு தெரியும்? 1 தர 10/5 தர 10/5. இது எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். எல்லாமே மில்லிமீட்டர் 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 போயிடும். அப்ப அல்பா இன்டு டெல்டா டீட்டா தான் கேள்வி. அப்ப எனக்கு தெரியுது அல்பா கொண்டு பிரிச்சா என்ன வருவாரு? டெல்டா டீட்டா. அப்ப டெல்டா டீட்டாங்கிறது 5 தர 10/5 கீழ அல்பா தந்திருக்கிறான் எவ்வளவு? 1 தர 10/5 போனால் எவ்வளவு வருவாரு? 5 பாகை C-ஆக இருக்கும். எனவே இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் 5ஆவதாக இருக்கும். சரி, 18வது கேள்விக்கு வருவோம். உறவில் காட்டப்பட்டுள்ளவாறு 5 தடைகளும் ஒரு பேட்டரியும் தொடுக்கப்பட்டுள்ளன. பேட்டரியின் மின்னியக்க விசை 6 வோல்ட் ஆக இருக்கும். அதே வேளை அதற்கு புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உள்ளது. தடையை R4க்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு என்னன்னு கேட்கிறார். அப்ப நாம சொல்லுவோம் இந்த தடையை நான் இப்படி கீறல்ல, அங்க தந்த மாதிரி இல்லாம நான் ஒரு சுருக்கமா கீறேன். அங்க பாருங்க சைட்ல இருக்கிற 60க்கும் 30 ரெண்டும் சமாந்தரமா இருக்குது. அப்ப விளைவு தடைங்கிறது பெருக்கு தொகைங்கள் கூட்டுத்தொகை 60 தர 30 1800 கீழே கூட்டுத்தொகை 90 20 வரும். 60க்கும் 30க்கும் 20 வரும். அப்ப நான் இப்படி எழுதலாம். இங்க இருக்கிற பேட்டரி 6 வோல்ட்டாக இருக்க போகுது. இங்க இருக்கிற தடை 50 ஓம். இங்க இருக்கிற தடை கொண்டு அவரும் 50 ஓம். இங்க இருக்கிற தடை கொண்டு நான் இப்படி சொல்றேன். இதுதான் எவ்வளவு இருக்க போகுது? 20 ஓம். நாம சுருக்கிட்டோம். இங்கதான் எவ்வளவு இருக்க போகுது? 30 ஓமாக இருக்கும். 20ம் 30ம் தொடரண்டா 50. இந்த 50ம் இந்த 50ம் சமாந்தரம் 50க்கும் 50க்கும் 25. அப்ப இவ்வளவுத்துக்கு பொதுவா 25, இது 50. இந்த 50ம் இந்த இவ்வளவுத்துல வார 25ம் எப்படி இருக்கிறாங்க? தொடராக இருக்குது. தொடரென்றால் அழுத்த வினை செய்யும் தடைகள்ல விகிதத்துக்கு அமைவாக பிரிக்கப்படும். அப்ப 50க்கு 25 விகிதம் என்ன? 2க்கு 1. மொத்தமா எத்தனையா பிரிக்கணும்? 3ஆ பிரிச்சு 2 பங்கு அழுத்தம் எங்க இருக்கும்? 50க்குள்ள ஒரு பங்கு அழுத்தம் எவ்வளவு இருக்கும்? எங்க இருக்கும்? 25க்குள்ள. அப்ப 6 நாம 3ஆ பிரிச்சா 2 பங்கு அழுத்தம் எவ்வளவு? 50க்குள்ள 4 வோல்ட் இருக்கும். 25க்குள்ள எவ்வளவு இருக்கணும்? 2 வோல்ட். அப்ப 25க்குள்ள 2 வோல்ட்னா இவ்வளவு குறுக்கேயும் 2 வோல்ட் இருக்குது. அப்ப இங்கேயும் எவ்வளவு இருக்கணும்? 2 வோல்ட். அப்ப நமக்கு தெரியுது அங்க இவ்வளவுக்குள்ளேயும் 2 வோல்ட் என்றால் இந்த 20ம் 30ம் எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் தொடராக இருக்குது. தொடராக இருந்தால் அங்கேயும் என்ன செய்யும்? அழுத்தம் தடைகள்ல விகிதத்துக்கு அமைவாக பிரிக்கப்படும். 2க்கு 3. அப்ப மொத்தம் 5 பங்கு. 2ஐயும் எத்தனையா பிரிக்கிறோம்? 5ஆ பிரிச்சு இதுக்குள்ள எத்தனை அழுத்தம் இருக்கணும்? 2. இவருக்குள்ள எவ்வளவு இருக்கணும்? 3. 2 5ஆ பிரிச்சா தசம் 4. அதுல எத்தனை பங்கு இருக்க போறார்? 2 பங்கு என்றால் அப்ப 2 தர தசம் 4 தசம் 8 வோல்டேஜ் யாருக்குள்ள இருக்கணும்? இந்த 20க்குள்ள 1.2 வோல்டேஜ் இவருக்குள்ள இருக்கணும். எனக்கிட்ட கேட்டது R4ங்கிறது எவ்வளவு? இந்த பகுதிக்குள்ள இருக்கிற 30. அப்ப அந்த 30க்குள்ள எவ்வளவு இருக்கணும்? தசம் 8 வோல்டேஜ் இருக்கணும். எனவே 18ஆவதுக்கு விட கொண்டு 2ஆவதாக இருக்கு. சரிதானே? ஓகே, 19ஆவதுக்கு வருவோம். பாருங்க 19ஆவதுக்கு வருவோம்.
இவன் சொல்றான் 5 மீட்டர் நீளமும் 2.5 கிலோகிராம் திணிவும் உள்ள ஒரு சீரான கயிறு ஒரு விரைத்த ஆதாரத்தில் இருந்து நிலைக்குத்தாக தொங்குகிறது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கயிற்றின் சுயாதீன நுனியுடன் 2 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி இணைக்கப்பட்டுள்ளதாம். அலைநீளம் 2 சென்டிமீட்டரை உடைய ஒரு குறுக்கு துடிப்பு கயிற்றின் கீழ் உண்டாக்கப்படுகிறது. கயிற்றின் உச்சியை துடிப்பு அடையும் போது அதன் அலைநீளம் என்னன்னு கேட்கிறான். அப்ப நாம ஒரு இழையில திணிவை கட்டி போட்டோம். திணிவுள்ள இழையில அப்ப திணிவு 2.5 கிலோகிராமா, நாம கட்டியிருக்கிற திணிவு 2 கிலோகிராம் என்றால் இங்க மொத்தமாக இந்த உயர் புள்ளியில இருக்கிற இழுவையை பார்த்தீங்கன்னா இது யாரை தாங்கி இருக்கணும், இந்த கயிறையும் தாங்கணும் திணிவையும் தாங்கணும். அப்ப 2.5 2 4.5 கிலோகிராம தாங்கணும். 4.5 கிலோகிராம் என்றா 45 நியூட்டன் இழுவை இருந்திருக்கணும். இந்த அடிப்பகுதியை பார்த்தோம் என்றால் அவரு தாங்க வேண்டியவர் யாரை மட்டும், இந்த 22 கிலோகிராம மட்டும். அப்ப எவ்வளவு நியூட்டன் விசை இருந்திருக்குமாங்க, இழுவை 20 நியூட்டனாக இருக்கும். எனக்கு சொல்றான் அலைநீளம் 2 சென்டிமீட்டர் எங்க கீழே என்றால் மேல அலைநீளம் எவ்வளவு கேட்கிறான். நாம படிச்சிருக்கிறோம் வி சமன், இங்க அலை பயணிக்கக்குள்ள யாரும் மாறாது, என்னது மீடுரன் மாறாது. வி சமன் நாம படிச்சிருக்கிறோம் எஃப் லம்டா, மீடுரன் மாறாட்டி வி நேர்விகித சமன் லம்டா. எனக்கு ஆரம்பத்துல தெரியும் வி சமன் குறுக்கு அலைக்கு என்ன ரூட் டீயின் கீழே எம், ஒரே விலைங்கிறதால எம் மாறிலி. அப்ப வி நேர்விகித சமன் ரூட் டி ஆக இருக்கும். இதை நான் இப்படி எழுதியிருக்கலாம், வி வர்க்கம் நேர்விகித சமன் டி ஆக இருக்கும். அப்ப எனக்கு தெரியுது நான் விக்கு பதிலாக யாரையும் போட்டிருக்கலாம், லம்டாவையும் போட்டிருக்கலாம். அப்ப லம்டா வர்க்கம் நேர்விகித சமன் யாராக இருக்கும், டி ஆக இருக்கும். அப்ப இறுதி முடிவு லம்டா வர்க்கம் நேர்விகித சமன் டி. லம்டா வர்க்கம் நேர்விகித சமன் டி என்றால் கீழே இருக்கிற விளைவை தெரியும் 20, கீழே இருக்கிற அலைநீளம் தெரியும் என்ன 2. நமக்கு நம்ம பார்க்க போறோமேங்க மேல இருக்கிற விளைவை தெரியும். அப்ப கீழே இருக்கிற அலைநீளம் 2 வர்க்கம் நேர்விகித சமன் எவ்வளவாக இருக்கணும் 20. மேல இருக்கிற அலைநீளம் தெரியுமா, நமக்கு தெரியாது. லம்டாவன் வர்க்கம் நேர்விகித சமன் எவ்வளவாக இருக்கணும் 45. அப்ப இது முதலாம் சமன்பாடு. இரண்டாம் சமன்பாடுன்னா விகிதம் உங்களுக்கு லேசா விளங்குது பாருங்க. 5 சுருக்கினா இவர் 4, இவர் எவ்வளவு வராரு 9. அப்ப 2 வர்க்கம் 4, இது என்ன இருக்கணும் 9 இது எத்தனை இருக்கணும் 3 இருக்கணும். அப்ப லம்டா வந்து கொண்டு எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும், லம்டா வந்து கொண்டு 3 சென்டிமீட்டராக இருக்கும். 3 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே 19க்கு விட 4வதாக இருப்பாரு. 19க்கு விட 4வதாக இருக்கும். 20க்கு வரும். சமநீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. கம்பிகளின் இயல்புகள் என்ன செய்யுது பின்வருமாறு. அப்ப நாம படிச்சிருக்கிறோம் யங்கின் மட்டு சமன். யங்கின் மட்டு சமன் நாம படிச்சிருக்கிறோம். 20வது கேள்வி y சமன் FL over AE ஆக இருக்கும். இங்க யாரு மாறிலி, சம நீளம் ஒரே இழுவை என்று சொல்லிட்டார். அப்ப விசை மாறிலி நீளம் மாறிலி என்றால் y தர A into E, யங்கின் மட்டு தர குறுக்குவெட்டு பரப்பு தர ஈங்கிறது எப்படி இருந்திருக்கணும், ஒரு மாறிலியாக இருக்கணும். அப்ப 3 கம்பிக்குமே அங்க தரப்பட்ட 4 கம்பிக்குமே நாம என்ன செய்யலாம், இங்க எழுதியிருக்கலாம். எனக்கு யங்கின் மட்டும் தெரியாது, திரவியத்தை யங்கின் மட்டும் தந்திருக்கிறான், விட்டமும் தந்திருக்கிறான். அப்ப விட்டத்துக்கு பதிலா விட்டம் தெரியும்னா நாம என்ன செஞ்சிருக்கலாம், ஏக்கு என்ன போட்டிருக்கலாம் வர்க்கம், விட்டத்தின் வர்க்கம் தானே. அப்ப y into பை டி வர்க்கத்தின் கீழே 4 E ஆக இருக்கணும். இவர் தான் என்ன இருக்கப்படுறாரு மாறிலி. அப்ப 4 ஒரு மாறிலி, பை ஒரு மாறிலி. அப்ப y into d வர்க்கம் E எப்படி இருக்கணும், மாறிலியாக இருக்கணும். முதலாவது பாருங்க, ஏக்கு வந்துட்டு y தெரியும், ஏக்கு வந்துட்டு y 2 தர விட்டம் தெரியும் 1, அப்ப 1 வர்க்கம் 1 தர E தெரியாது E1. பிக்கு வருவோம், நாம இங்க வந்தோம்னா 2 தர அவர விட்டம் தெரியும் 2 வர்க்கம் 4 தர E2. சிக்கு வருவோம், அவருக்கும் என்ன 1 தர விட்டம் தெரியும் 1 வர்க்கம் 1 தர E3 என்று சொல்லுவோம். டிக்கு வருவோம், நமக்கு தெரியும் 1 டி வந்து கொண்டு 2 4 தர என்ன வர போகுது E4. அப்ப இந்த பெருக்கம் யாரு y into d வர்க்கம் யாருக்கு கூடவோ அவருக்கு தான் E சின்னது. y into d வர்க்கம் யாருக்கு கூட, bக்கு கூட. bக்கு கூடண்டா அப்ப இவர் தான் என்ன இருக்கணும், சின்னதாக இருக்கணும். y into e வர்க்கம் யாருக்கு குறையவோ, யாருக்கு குறைய cக்கு குறைய, அப்ப அவர் தான் என்ன இருக்கணும், பெரிதாக இருக்கணும். அப்ப இருக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய நீட்சி இருக்கிறவர் யாராக இருக்கும், c ஆக இருக்கும்.
கேட்டது மிகப்பெரிய நீட்சி. அப்ப சி தான் மிகப்பெரிய நீட்சி இருந்திருக்கணும். எனவே நீட்சி சி ஆக இருப்பாரு. அப்ப விட எத்தனாவது இருக்கும்? விட வந்து கொண்டு மூன்றாவது விடையாக இருக்கும். இதுதான் 20வது விடை. தொடர்ச்சியா அடுத்தடுத்த கேள்விகளும் நான் என்ன செய்வேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. பேப்பர் இல்லாத ஆட்கள் டெலிகிராம் சேனல்ல எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபிசிக்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். அப்போ எங்கள் சேனலையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.